அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் டு டெய்லி vlog. நாங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு ப்ராடக்ட் ஒன்றோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது யாருமே சொல்லி நான் ரிவ்யூ போடலை, நான் யூஸ் பண்ணி அதில் வந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணினேன். இது எப்படி யூஸ் பண்ணிலும், இது எந்தெந்த ஸ்கின் டைப் ஆட்கள் யூஸ் பண்ணிலும், எப்படியான குரூப் ஏஜ்ல இருக்கிறவங்க யூஸ் பண்ணிலும், பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் யூஸ் பண்ணிடலுமா, அந்த மாதிரியான எல்லா கேள்விக்குமே இந்த ஒரே வீடியோவில் அவங்களுக்கான பதில் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணவான ஃபுல்லாகவே பாருங்கள். ஓகே, இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால், இது பியூட்டி க்ரீம், ஃப்ரெஷ் அண்ட் ஒயிட் க்ரீம் இதோட பேர். இதில் பேக்கிங் எப்படின்னு சொன்னால், நார்மலாக ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் ஒன்றுக்குள்ளுக்கு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் இந்த க்ரீம் வரும். இது பாகிஸ்தான் க்ரீம். இதோட ப்ரைஸ் ரேட் எப்படின்னு சொன்னால், 900 ரூபாயிலேருந்து 1700 ப்ரைஸ் ரேட் வரக்காட்டியுமே சேல் பண்ணுறாங்க. நார்மலாக ஆன்லைன்லேயும் எடுத்துக்கொள்ளையிலும், அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஷாப்புகள்லையுமே இந்த க்ரீம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இது எந்த ஏஜ் ஆட்கள் யூஸ் பண்ணேலும் அப்படின்னு சொன்னால், 18 வயசுக்கு கூடினவங்க யூஸ் பண்ண இயலும். பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணிலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறாங்க. இது எல்லா ஸ்கின் டைப் ஆட்களுக்கும் யூஸ் பண்ணிலும்னு சொல்லி போட்டிக்குது. இது எப்படி யூஸ் பண்ணுறேன், நார்மலாகவே ஒரு ஒயிட்னிங் ப்ராடக்ட்னு சொல்லி சொன்னால், அது நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சிலவங்க சொல்லுவாங்க. சில க்ரீம் இருக்குது டேலையும் யூஸ் பண்ணுறது. ஆனால் இந்த க்ரீம் நைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு நாளும், அதாவது எவ்ரிடே நீங்கள் யூஸ் பண்ணினா உங்களுக்கு 1 வீக்லேயே பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இந்த க்ரீமில். இதில் சைடு எஃபெக்ட் வருமா, இது ஹெர்பல் ப்ராடக்டா இல்லைன்னு சொன்னால் கெமிக்கல் ப்ராடக்டான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இது 100% கெமிக்கல் ப்ராடக்ட் தான். இது ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க, மற்றது ரேஷ் மாதிரி வரவங்க ட்ரை பண்ண வேணாம். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்னு சொன்னால், உங்களோட ஃபேஸ் இன்னும் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த க்ரீம் யூஸ் பண்ணி எனக்கு என்ன ஆவிச்சின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாகவே கேட்டால் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் சைடு எஃபெக்ட் எப்படி வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துல, அதாவது கன்னம் கிட்ட, உதட்டுக்கு பனியை எல்லாம் பொறிஞ்சு போட ஸ்டார்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் சிலவங்களுக்கு பிம்பிள் வரவும் நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நார்மலாக க்ரீம் யூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே சிலவங்களுக்கு வேர்க்கும். அந்த மாதிரி வேர்க்கிற, அப்படி இல்லைன்னு சொன்னால் சும்மா காந்திர மாதிரி இருக்கிற அப்படின்னு சொன்னாவே நீங்கள் இந்த க்ரீமை ஸ்டாப் பண்ணுறது மிச்சமே நல்ல. இன்னும் சிலவங்க கேட்பாங்க, ஒரு 5 வருஷம் நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே ஆகலை அப்படின்னு சொன்னால், அது உங்களோட ஸ்கின் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்படி இல்லை, இது யூஸ் பண்ணி ஒரு 6 மந்த்லேயே எனக்கு இப்படி ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இல்லைன்னு சொன்னால் எனக்கு ஒரு 5 டேஸ்லேயே எனக்கு இப்படி ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு சொல்லி சொன்னால், உங்களோட ஸ்கின் டேமேஜ் ஆகிக்கிறதுக்கு மேலால் நீங்கள் இதை அப்ளை பண்ணதுனால தான் உங்களுக்கு இதில் சைடு எஃபெக்ட் வருதுன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு எத்தனை நாளில் சைடு எஃபெக்ட் காட்டுச்சு அப்படின்னு சொன்னால், எனக்கு சரியாக 3 நாளில் சைடு எஃபெக்ட் காட்டுச்சு. ஃபேஸ் எல்லாமே சொரிய தொடங்கிச்சு, குட்டி குட்டியாக ரெட் கலரில் பொறிஞ்சு போட்டு இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் நான் எப்படி கிளியர் பண்ணினேன்னு சொன்னால், நான் ஃபஸ்ட்டுக்கு என்னோடய ஃபுட் ஹேபிட்டை நான் மாற்றிக்கொண்டேன். ஆயில் சாப்பாடை ஃபுல்லாகவே குறைச்சேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரூட்ஸ் நான் எடுத்துக்கொண்டேன். இந்த க்ரீம் யூஸ் பண்ணி இப்போது 3 டேலே எனக்கு சைடு எஃபெக்ட் காட்டினதுனால, நான் அந்த டைமில் வேறு எந்த சோப், வேறு எந்த ஃபேஸ் வாஷ் ஒன்றுமே நான் யூஸ் பண்ணிக்கல. ஸோ எனக்கு 100% தெரியும் இந்த க்ரீமில் தான் எனக்கு சைடு எஃபெக்ட் ஆகிச்சின்னு சொல்லி. ஸோ நான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணி ஒரு 3-4 வீக் நான் வேறு எந்த ப்ராடக்ட்டுமே நான் யூஸ் பண்ணலை. அதாவே தானாகவே எனக்கு இல்லாமல் ஆகிடுச்சு. நான் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், என்னோடய ஃபுட் ஹேபிட்டை மட்டும் நான் மாற்றிக்கொண்டது.
உங்களுக்கு வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணி என்ன சரி ஒரு பிரச்சனையோட ஆவிச்சு இதுக்கு எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்கிட்ட கேட்டுக்கொள்ளணும்னா கட்டாயம் வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக என் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் இன்னும் யார் சார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.